ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் ஒரு ஜிப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அது மாதிரி ஒன் சைட் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி வந்துட்டு நிறைய க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஜிப்பு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இதை வந்து நம்ம தைக்கிறதுனால கூட தைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து க்ளூவால் தான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஒன் சைடு வந்துட்டு நான் எப்படி பண்ணேனோ அதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். நல்லா வந்துட்டு காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒட்டும். இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கணும். நல்லா காய விட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேப்பரில் யூனிகார்ன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம பெரிய சைஸ் டேப்பால் கவர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கார்ட்டூன் வேணும்னாலும் கார்ட்டூன் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு குட்டியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூனிகார்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேப் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதுக்காண்டி தான் டேப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது தண்ணியில் பட்டால் கூட வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து நனைஞ்சிடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு சென்டரில் வந்து கம் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிளாக் காம்பினேஷனுக்கு நான் ஒயிட் வந்து இன்றைக்கி நான் காம்பினேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு சைடில் குட்டி குட்டி ஹார்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சைடில் வந்து கேப் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேட் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக வந்து பர்ஸ் மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் பென்சில் பவுச்சாக யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி மணி பர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.